பாடற்கினிய வாக்களிக்கும் பாலும் சோறும் பரிந்தளிக்கும் கூடற்கினிய அடியவர்தம் கூட்டமளிக்கும் குணமளிக்கும் ஆடற்கினிய நெஞ்சே நீ அஞ்சேல் என் மேலானை கண்டாய் தேடற்கரிய சீரளிக்கும் சிவாய நம என்றிடும் நீரே. பாடற்கினிய வாக்களிக்கும் பாலும் சோறும் பரிந்தளிக்கும் கூடற்கினிய அடியவர்தம் கூட்டமளிக்கும் குணமளிக்கும். இதுதான் பெருமான் சூசுமாக சொல்லியிருக்கின்றார். சன்மார்க்க சங்கத்திலே தான் கூடற்கினிய அடியவர்தம் கூட்டமளிக்கும் குணமளிக்கும். எங்க போய் தேடுறது? நம்ம அன்பர்களை இது போன்ற சன்மார்க்க சங்கங்களிலே ஒட்டுமொத்தமாக பார்த்து விடலாம், அந்த அற்புதத்தை பெற்று விடலாம். எதைதான் பெருமான் அப்படி சொல்றாங்க. வாயெல்லாம் தித்திக்கும் என் மனமெல்லாம் தித்திக்கும் மதியெல்லாம் தித்திக்கும் மன்னியமை என் அறிவெல்லாம் தித்திக்கும் அதில் வரும் இன்பம் நான் என் புகழ்வேன் தூயலாம் பெற்ற நிலை மேலருள் சுகமெல்லாம் தோன்றும் சுடரே துரிய வெளி நடு நின்ற பெரிய பொருளே அருள் ஜோதி நடராஜ சர்க்குருவே அருள் ஜோதி நடராஜ சர்க்குருவே. உலகத்திலே எத்தனையோ அருளாளர்கள் வந்தார்கள், தோன்றினார்கள், அருளாசி தந்தார்கள். இருப்பினும் நம் பெருமான் போன்று என்ன அக்கறை? சத்தியம் சொல்கின்றேன் புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன். எத்தனை சத்தியம், எவ்வளவு அக்கறை பெருமானுக்கு. இதுபோல் ஒரு பெருமான் இனி வருவார் இந்த உலகத்திலே, நம்மளை எல்லாம் கெஞ்சி வம்மீன் வம்மீன் என்று வாயார அழைப்பார் என்று நமக்கு கனவுல கூட காண முடியாது. அப்படி ஒரு அருளாளர் கிடைத்திருக்கின்றார். பெரிய வாய்ப்பு, அரிய வாய்ப்பு. இது கடைசி வாய்ப்பு, நமக்கு கிடைத்திருக்கிறது கடைசி வாய்ப்பு, அற்புதமான வாய்ப்பு. இந்த வாய்ப்பினை நழுவ விடக்கூடாது, கெட்டியா பிடிச்சுக்கணும். சன்மார்க்கமே கதியாக வாழ வேண்டும். அருள் ஆகும், சத்தியமாக சன்மார்க்கத்திலே அருள் ஆகும். அருள் பெற முயல்க வென்ற அருளிய சிவமே. அந்த அருளை பெற வேண்டும் என்ற முயற்சியில் தான் நீங்கள் எல்லாம் இங்கே எழுந்தருள் இருக்கின்றீர்கள். சத்தியம் இது. அருள் ஆகும். பெருமானை போன்று எளிமையாக அற்புதமாக சொன்னவர் இந்த உலகத்திலே 14 லோகங்களிலே நாம் பார்க்க முடியுமா? எவ்வளவு எளிமை. தன்னால் முடிந்ததை தங்கள் தரத்திற்கு ஒத்தவாறு முடியாதவர்களுக்கு செய்வதன் மூலமே ஆண்டவனுடைய அருளை சத்தியமாக பெற்றுவிட முடியும் என்ற அற்புதமான வார்த்தைகளை தெளிவாக திடமாக ஆணை வைத்து, ஆண்டவன் மேல் ஆணை வைத்து, ஆண்டவனே சொன்னால் கூட நான் ஏற்க மாட்டேன் என்று திடசித்தம் கொண்டிருந்தால் யார் பொறுப்பதற்கு? இறைவனிடம் நாம் மனிதனாக பெறும்போது ஒரு ஒப்பந்தத்திலே கையொப்பமிட்டு இந்த உலகத்திலே நான் மனிதனாக சென்று மற்ற உயிர்களுக்கு எப்படியெல்லாம் நான் அற்புதம் செய்வேன் என்று பெருமானிடம் நாம் மன்றாடி நாம் கையொப்பமிட்டு இந்த தேகத்தை கிடைக்க பெற்று இங்கே வந்து நாம் வந்த வேலையை விட்டு எந்த வேலையை செய்து நிற்கிறோம். பொருளில்லாருக்கு உலகமில்லை, உண்மைதான். ஆனால் நாம் செல்லக்கூடிய இடத்துக்கு அருள் வேண்டும் என்ற அற்பத்தை நாம் மறந்து வாழ்கின்றோம். பெரியவர்களே, நாம் என்பது கூட எனக்கு உரிமை இல்லை, நான் வாழ்கின்றேன், அப்படித்தான் சொல்லணும். நான் நல்ல முயற்சிகளை என்ன எப்படி நீ சொல்லன்ற ஒரு வார்த்தை கூட உள்ளே ஒளிஞ்சிருக்கிறது. அதனால் அருள் கூர்ந்து இது நல்ல தருணம். இது மனிதன் நினைத்தால் அற்புதத்தை எல்லாம் செய்யலாம். நினைக்கிறதுல அவ்வளவு கஷ்டம் நமக்கு. அதுதான் பெருமான் நினைந்து நினைந்து 2 இடத்துல போட்டாங்க. நம்மளுடைய சிறுமையை நினைக்கணும், பெருமானுடைய பெருமையை நினைக்கணும். பெருமான் எப்பேற்பட்ட அற்புதத்தை எல்லாம் நமக்கு தந்திருக்கின்றார் என்ற அற்புதத்தை நாம் நினைத்தால் உறக்கம் வராது. பெரியவர்களே, ஆமாங்க, என்னுடைய தாய்க்கு 4 பிள்ளைங்க, நாங்க 4 விதமா இருக்கிறோம். கருத்து விடுங்க, அந்த முக பாவனையிலே அந்த டையிலே இங்க இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் தனித்தனியா இருக்கின்றார்கள். எவ்வளவு பெரிய கருணை தெரியுங்களா? அதுக்கே எத்தனை பிறவில நாம பெருமானுக்கு நன்றி சொல்லணும் தெரியுங்களா? இந்த உலகமே, இந்த ஊரே, இந்த எல்லாருமே ஒரே டையா ஒன்ன போல அந்த உருவம் இருந்தா இந்த உலகம் என்ன ஆகும்? இதை விட என்ன அற்புதம் நமக்கு செய்யணும்? அதனால் இது மிகப்பெரிய கருணை. இது அதனால் பெருமானுடைய பெருமையும் பெருமானுடைய அற்புதத்தையும் நாம் ஒவ்வொரு சனமும் நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நினைந்து நினைந்துன்னு சொன்னார் பெருமான். உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து. நனைஞ்சிருங்க. கடல் கரையெல்லாம் நிற்கின்றது பெரியவர்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கடல் எவ்வளவு பெரிய கடல். 3 பகுதி நீரால் சூழப்பட்டிருக்கிறது, ஒரு பகுதி தான் பூமியா இருக்குது. அது எந்த கரையும் கிடையாது, அதுக்கு கரையெல்லாம் நிற்குது. இதை விட என்ன காட்சி வேணும் உனக்கு? இறைவன் எங்க தேடுற நீ? இது என்ன இறை காட்சியா தெரியாது? இதெல்லாம் உனக்கு காற்று வீசுகிறது, மலை வளர்கிறது, விண்மீன்கள், சூரியன், சந்திரன் எல்லாம் அந்தரத்திலே தொங்கி நிற்கின்றான். பெரியவர்களே, எந்த தடுப்பும் கிடையாது. அது வாட்டில் போது, அது வாட்டில் வருது, எப்படி இயங்குகிறது?
அது பாட்டுல வரும், அது பாட்டுல போகும்னு சொன்னா என்ன மாதிரி அறியாம மடையும் யாரு இருப்பான் அந்த உலகத்துல? அது ஒருவர் இயக்குகின்றார், அந்த இயக்கக்கூடிய வல்வாயினை நான் பார்க்கணும், அந்த இயக்கக்கூடிய அற்புத அருளாளரை நான் பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு எங்க போச்சு? ஒரு நாளா நினைச்சிருப்போமா? இந்த சென்னை வாழ்க்கையில எத்தனையோ நாட்கள் நாம சூரியனை நிமிர்ந்து பார்க்க நேரம் இல்லாம வாழ்ந்திருக்கிறோம். அவளை உடலை வளர்ப்பதற்கு அல்லும் பகலும் அதில் நினைவாய் உருகேற்றேன் என் உள்ளமும் நானும். ஓடி ஓடி மாதம் எடை போட்டு பார்க்கிறேன். 16 வயசுல நான் 20 இட்லி சாப்பிட்டா 54 வயசுல நான் அந்த இட்லி 20 சாப்பிடணும்னு நான் நினைக்கிறேன். சாப்பிடுவது, உண்ணுவது, உறங்குவது, மலம் கழிப்பது. மருத்துவரன் போனா இந்த 3 பிரச்சனை தான் வரும். சரியா மலை போலைங்க, சாப்பாடு ஏத்துக்கலைங்க, தூக்கம் வரலைங்க. ஊனினை உரிக்கு உள்ளொழு பெருக்கும் ஓப்பிலாமணியே தேனினை தொறிந்த செல்வமே சிவபெருமானே என்ற எண்ணத்தை மறந்து நாம இதிலே பொய்களை கட்டி கொண்டு நாம் இதிலே பொழுதை போக்கி கொண்டிருக்கின்றோம். பெரியவர்களே, அருள் கூறுது இது நல்ல தருணம். மனிதன் நினைத்தால் அற்புதமான இறைவனுடைய அருளை ஒரு பகல் பொழுதிலே பெற்றுவிடலாம் என்று பெருமானுடைய வாக்கு. ஒரு பகல் என்ன ஆச்சரியமாகுது? ஆமாங்க, அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. அதைத்தான் பெருமான் என் உரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏற்றுவதும் காலினார். உங்களுக்கு உரிமையோடு நீங்க வந்திருக்கிறீங்க. அருள் கூர்ந்து நீங்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டும், மற்றவர்களையும் சிந்திக்க வைக்க வேண்டும். அதுதான் சன்மார்க்கம். நம்ம உண்டு நம்மளாடு உண்டு, நாம் பெற்றதை நம்மளாடு போறதில்லை. யான் பெற்ற இன்பம் வையகம் பெற வேண்டும், உலகெல்லாம் பறவை என் உள்ளத்தில் இருந்து அலைகிலா ஒளிசி அருட்பெருஞ்சோதி என்று பெருமான் சொன்னார். நமக்காகத்தான். நாம் எடுத்து அந்த வார்த்தையை கையாளுவோமானால் அது ஆகி வரும். அது மற்றவர்களுக்கு ஆகி வரும், நமக்கு ஆகி வரும். தோத்திரம் புகழேன் பாத்திரம் அல்லேன் ஆத்திரம் அளித்த அருட்பெருஞ்சோதி என்று பெருமான் கூறுகின்றார் அகவலிலே. அந்த வார்த்தைக்கும் பெருமானுக்கு எதனா சம்பந்தம் உண்டா? தோத்திரமா புகழ பெருமான் 6 திருமுறைகளாக 6000 பாடலுக்கு மேலாக பாடிய பெருமான் அந்த வார்த்தை ஏன் சொல்ல வேண்டும்? நம் போன்றவர்களுக்கு, கடை பயல், இந்த பயலுக்காக சொன்ன வார்த்தை. தோத்திரம் புகழேன் பாத்திரம் அல்லேன் ஆத்திரம் அளித்த அருட்பெரும் ஜோதி. எனக்கு பொருந்துங்க அந்த வார்த்தை. ஒவ்வொருவரும் சொல்லும் போது அவங்களுக்கு பொருது, பெருமானுக்கு அல்லது. பெருமான் தான் இறைவனாச்சே. இறைவனுக்கு என்னத்திற்கு? நம்மளை சீர்படுத்துவதற்காக தன்மேல் போட்டுக்கொண்டு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பண்பினை வெளிப்படுத்துகின்றார் பெருமான். இந்த 6 திருமுறைகளும் 6000 பாடலும் பெருமானுக்காகவே அல்ல, நம் போன்றவருக்கு சொல்லிய பாடல் என்ற உளவை, அந்த சூட்சுமத்தை அறிய வேண்டும் ஒவ்வொருவரும். பெருமான் இறைவன், அவருக்கு என்ன இருக்குது? என்னை அறிவீரோ முத்தரெல்லாம் போட்டு சித்தரமன் நான் தெரியலையா? நல்லா பாரு, என்ன நான் தெரியல உனக்கு என்று கூட பெருமான் சொல்லுகின்றார். அகத்தே கருத்து புறத்தே வலுத்த இந்த உலகர் அனைவரையும் ஜகத்தே திருத்தி சுத்த சன்மார்க்கத்தை அடைவிட்டிடவும் இந்த இகத்தே பரத்தே வருவுற்றேன் என்னை அறிவீரோ என்ற அற்புதமான வார்த்தை கூட போட்டு விடுகிறார். இதுக்கு மேல என்ன சொல்லணும்? அற்புதமான பொருளை எல்லாம் பெருமான் போட்டு உடைக்கிறாங்க ரோட்ல. இவையெல்லாம் தலைமறைவாக காய்மறைவாக எதை ஏமாற்றினார்கள். ஒரு காலத்திலே குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்திருக்க வேண்டும், மதத்தை சார்ந்திருக்க வேண்டும், மாநிலத்தை சார்ந்திருக்க வேண்டும். அவர்களுக்குத்தான் இறைவனுடைய அருள் கிடைக்க பெறும். இவர்களை நீங்க எல்லாம் போயிட்டு மீண்டும் காலம் செத்து மீண்டும் ஒரு உயர்குடியிலே பிறந்து நீங்க வந்தாதான் இறை அருளை பெற முடியும் என்று ஏமாற்றினார்கள். மனித தேகத்தை பெற்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய அருளை பெற உரிமை இருக்கிறது. பெரும் உண்மையை சொன்னவர் நம்முடைய பெருமான் தான். அப்புறம் தான் நமக்கு தைரியமே வந்துடாடா அப்பா. இன்னைக்கு எங்க தாத்தா பாட்டை போட்டெல்லாம் வழிமுறை தெரியாம இன்றைக்கு புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல் விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லா மனிதனாய். டே அப்பா, என்ன சிரமம்! எத்தனை கோடி பிறவைகள் எடுத்து பிறந்து இறந்து பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினால் அற்புதமான தேகம் கெட்டு அருள் ஆற்றி அடிச்சு சன்மார்க்கத்து வந்துட்டோம். அடா எப்பா, அற்புதமான பாதைக்கு வந்துட்டோம் சார். இதோட என்ன வேணும்? நிறைய அன்பர்கள் மனித தேகம் கிடைக்க பெற்று கூட கொள்ளை வினை கூட்டுறவுல போய் மாட்டிக்கிறாங்க. அவங்கள தவற சொல்ல, அவங்க செய்த வினை அந்த மாதிரி வழி நடத்துது அவர்களை. அதனால அற்புதமான பாதைக்கு வந்துட்டோம். கண்ணாடி போன்ற பாதை, கல்முள் இல்லாத பாதை, 600 அடி கொண்ட பாதை இது. அந்த பாதையிலே பெருமான் 6000 சோடிய விளக்கு போட்டு காமிக்கிறார். பழைய சோடிய விளக்குன்னு என்ன இது? என்ன இதுல 1000 மடங்கு அதிக ஒளிக்கு கூட்டக்கூடிய அந்த ஒளியை அந்த சாலையில அமைக்கின்றார் பெருமான். 6000 பாடல்கள் தான் 6000 சோடியம் விளக்கு. அந்த விளக்கை போட்டு பெருமான் வம்மீன் 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 என்று வாயார அழைக்கின்றார், தாயாக அழைக்கின்றார், சேயாக அழைக்கின்றார், தாழ் வணங்கி அழைக்கின்றார். இதுக்கு மேல யார் சார் அழைப்பாங்க? என்ன அற்புதம் பண்ணுகிறார் பெருமானாடா எப்பா. இதுக்கு மேல ஒரு புண்ணியர் வருவார், இது போல நம்மளுக்கு கெஞ்சி கூத்துவாடுவாரு அழைப்பார் நினைக்கிறீங்களா சார்? சத்தியமா வர மாட்டாங்க சார். பெருமான் சொன்ன வார்த்தைக்கு மேல ஒரு வார்த்தை இல்லை சார். வார்த்தை இருந்தா தானே சொல்றதுக்கு.
எல்லாத்தையும் சொல்லிட்டேப்பா ராமலிங்கன், எங்களுக்கு என்னப்பா வேலை இருக்குது, எப்பா உன் பின்னால் நாங்க நிக்கிறோம்பா. எல்லா அற்பத்தையும் பெருமான் பெற்றுட்டார், எல்லா அற்பத்தையும் பெருமான் சொல்லிட்டார். இது மேல வேலையே கிடையாது யாருக்குமே. அதனால் இதை பிடிச்சு கரையேற வேண்டியதுதான் நாம. அற்புதம் இல்லையா? அந்த சாலை நடுக பெருமான் ஏற்படுத்த அற்புதம் பாருங்க. சாலவே இனிக்கும் சர்க்கரை திரள் ஏலவே நாவுக்கு இனிய கற்கண்டு உழப்போராது இனிக்கும் உயர்மலைத்தேன் கலப்புறா மதுரம் கணித கொற்றேன்னு நவையிலா எனக்கு நன்னிய நரவு சுவையெல்லாம் திரட்டிய தூய தீம் பதம் பதம் பெறப்பு காய்ச்சிய பசுநரம் பால் இதம் பெற உதுக்கி இளம் பசும் நெய்ய உலந்திராதுன்னு உருவடித்தாகி வளர்ந்த நல்னு வடிங்க நன் மலர். அப்பேற்பட்ட அற்புதத்தை எல்லாம் அந்த சாலை முழுக்க பெருமான் குவியலா கொட்டி வச்சிருக்கிறார். என்ன அற்புதம் இது! உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். போகணும், உள்ள போகணும். ஐயமும் திரிவும் முதல்ல நம்மளை விட்டு அகலணும். உண்மை நான் நினைக்கிறேன் என்று இந்த மனமாகிய பெண் குறுக்கிட்டு கேள்வி கேட்டா போச்சுங்க, அவுட்டுங்க. நாம ஐயமும் திரிவும் அறுத்தெனது உடம்பினுள் ஐயமும் நீக்கி அருட்பெருஞ்சோதி. அந்த ஐயம் என்பது பொல்லாத நோய்ங்க. அது தூக்கி எறியணும் முதல்ல. அதுதான் ரொம்ப முக்கியம். சன்மார்க்கே கதியாக பிடிக்கணும். அப்பதான் திருவள்ளுவர் நமக்கு கூட்டம். நாம சன்மார்க்க கதியா பிடிக்கிறோமான்னா கொஞ்சம் கொஞ்சம் ஐயம் ஏற்படுது எனக்கு. மற்றவங்களுக்கு என் மேல போட்டு சொல்ல, அதனால என்ன நினைச்சுக்காதீங்க. அப்பேருடைய பெருமான் நீ ஏன் மறைக்கணும் நின்னையாம் விட்டு போகாம என பொருந்திய பொண்ணு. பெருமான்கிட்ட கேட்க வேண்டிய வேலையே இல்லை. பெருமான்கிட்ட நீ கேட்க வேண்டியதை என்ன எப்போ எப்படி செய்யணும்ன்றது பெருமான் அறிவார். இந்த கடை பயல் இந்த உலகில செல்வத்தில் எவ்வளவு கடைநிலையிலிருந்து எப்ப எவ்வளவு உயர்ந்து வந்திருன்னு பெருமான் அறிவார். என் குடும்பத்தார் அறிவார், நண்பர்கள் அறிவார்கள். நான் கேட்கவே இல்லை பெருமான் கிட்ட. அந்த ஒழுக்க நிலையில நீ வாழ்ந்தா போதும். உன் காலடியில் எங்க எல்லாமே எல்லாமே நான் போறேன் நீ போறேன்னு சொல்லி போட்டி போடுமா. அன்பு மட்டும் ஒருவரிடம் இருக்கவே ஆனால் தனம் கல்வி ஒரு நாளும் தளர்வரியா மனம் நல்ல இனம் தெய்வ வடிவம். நான் போறேன் நீ போறேன், நான் போறேன் நீ போறேன். எப்பேருடைய அற்புதம்! இவையெல்லாம் வரலன்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட அன்பு இல்லைன்னு அர்த்தங்க. அன்புதான் உன்னுடைய வாழ்க்கையின் அளவுகோல். உன் வாழ்க்கையை அளக்கணும்னா அன்பை பார்த்துக்கா. ஒரு அன்புடையவரா இல்லையா? அன்பு இருந்தா எல்லாம் அணிவகுத்து நிற்கும் சார். பெருமான் ஒரு பாடல் எழுத ஆரம்பிச்சான கானா கீனா கூனா எல்லாம் போட்டி போனோம். சுவாமி பெருமானை என்ன பயன்படுத்த ஐயா, ஐயா என்ன பயன்படுத்த ஐயா. அக்கண்ணா ஏங்கி நின்றுதான். எந்த பாடல அக்கண்ணா பயன்படுத்தி அருளால் யாரையும் பார்த்திருக்க முடியாது. சுவாமி என்ன இப்படி பண்ணிட்டீங்களே, ஓரம் கட்டி நியாயமா? அக்கா பயன்படுத்தி நம்முடைய வள்ளல் பெருமான் தெரியா, அவசரப்பட நான் பயன்படுத்துறியா என்று அற்புதத்தை செய்திருக்கின்றார். அதனால் நோகாத நோம்புங்க இது. எந்த புண்ணியரே ஏற்பாடு பண்றாரு எம்ஜிஆர் நகர்ல. அப்படி வந்து உக்காந்து போக வேண்டியதுதான். எந்த காரியம் செய்யலனா கூட அங்கு செல்கின்ற இடங்களிலே ஐயா இவர் ஒரு நாள் மடமடங்கி எம்ஜிஆர் நகர் சன்மார் சங்கத்திலே மடமடங்கி ஒரு 3 மணி நேரம் உட்கார்ந்தாரு அப்படின்னா 3 ஆண்டு காலம் நீ இன்ப நிலையில எழுதலாம். சத்தியம் இது, எழுதி வச்சுங்க. நீ எந்த முயற்சி வேண்டாம், படிக்க வேண்டாம், தவம் பண்ண வேண்டாம், மற்ற அது அப்புறம் அது தனியா இருக்கு சார். நேரம் தாட்டாம வர்றது அது தனியா இருக்குது. மார்க் ஒவ்வொரு வாரம் வர்றது அது தனியா இருக்கு. அருள் ஏமாத்தல் கிடையாது. சத்தியம் இது. நான் ஐராவரத்துல வர முடியல மனம் எங்குது. எங்களுக்கு இந்த ஒரு நிகழ்ச்சி அங்க ஏற்பாட்டாலும் நானும் பண்ண முடியல. உலகில் ஆட்டுங்கிற வினை தான். அருளே நம் தொழில், அருளே நம் இனம், அருளே நம் பதி, அருளே நம் பெயர் ஆம் என்ற சிவமே. இவையெல்லாம் அருள் இருக்குங்க. எந்த பயலும் நினைச்சு போங்க. மம்முட்டின்னு ஒரு பயலுக்கு பேர் வருது. அவனா கேட்டா வாங்கினா அவன் மம்முட்டின்னு எனக்கு பேர் வையானா கேட்டான். இல்ல, பெயர் வருவதற்கு கூட அருள் துணை செய்து என்று பெருமான் சொல்றாங்க. தொழில், இந்த தொழில் செய்ய நான் தேர்வு பண்ண என்னுடைய வினை என்னுடைய அருள் எவ்வாறு இருக்கிறதோ அதுக்கு ஏற்றாற்போல் தொழில் அமையும். என் மனைவி, என் மகன், என்னுடைய நட்பு, நான் தேர்வு செய்யக்கூடிய கடவுள். இல்லைன்னா பாட்டில் வச்சு படைகிறார் சாமி ஒரு பயல் பார்த்தா அவனுக்கு ஏத்த கடவுள், அவன் செய்த வினை என்ன பண்றது? புகையை வச்சு படைக்கிறது, என்னென்ன காரியமா செய்யறான், அது வேண்டாம் நமக்கு. அதனால அருளே நம்பதி. ஆமாங்க, பெருமான் கிட்ட வர்றேன்னா எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்குன்னு என்னங்க இது சாதாரண விஷயமா? இது அப்பேர் அற்புதம். இலகும் ஐந்தோழை யான் செய்ய தந்தான். எவ்வளவு பேர் வார்த்தைங்க இது, என்னங்க சாதாரண விஷயமாங்க? மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இயல் எனக்கு இறைவன் அளித்தான். சார், இந்த தெருவில் இருக்கிற ஒரு தலைவர் எழுச்சி பேசுறீங்க சார், ஒரு வார்த்தை பார்க்கலாம். நம்ம பேச முடியாது. இந்த உலகிலே அப்படி அருள் உலகத்திலே 14 உலகத்திலே இருந்தும் பெருமான் சேலஞ்ச் பண்றார். ஏன்? உன்மேல் உள்ள இரக்கத்தினால் எடுத்துரைக்கின்றேன். இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பெருமான் நம்மேல் உள்ள இரக்கம்,
மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இயல் எனக்கு இறைவன் அளித்தான். எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட்டுங்க. இதுக்கு மேல சந்தேகம் ஆட்டி படைக்கணுமா? உலகுயிர் திரளலாம் ஒளிநெறி பெற்றிட இலகுமை தொழிலையும் யான் செய்ய தந்தனை. அற்புதமான வரிகள். அப்படியே பிடிச்சுக்கோனவா அப்பா. இதுக்கு மேல ஒரு பொருள் எல்லாம் பிடிச்சுக்கணும், கெட்டியா பிடிச்சுக்கணும். மற்றவையெல்லாம் ஒழுங்குபடுத்துவதற்கு சீர் செய்வதற்கு மனதை பக்குவப்படுத்த ஏற்படுத்திய ஒரு மார்க்கங்கள் தானே தவிர இந்த சன்மார்க்கம் போன்ற ஒரு அற்புதத்தை நாம் எங்க தேட போறோம்? நோகாமல் நோம்புங்க. கால்த்தையே நடக்க வேண்டாம், தலைகீழ தொங்க வேண்டாம், எங்கேயும் மலையேற வேண்டாம், இருந்த இடத்துலயேங்க. பெருமான் பாருங்க, அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு ஆணையிடுறாரு, கட்டளை இடுறாரு. எங்கெங்கு இருந்து உயிர் ஏதேது வேண்டினும் நீ சென்று அங்கங்கு இருந்த அருள் அருட்பெருஞ்சோதியோடா. எப்பா என்ன அருளாளதியா! எங்க அன்பர்கள் எல்லாம் அவங்களை ரொம்ப அலைய வைக்கப்படாது. எங்க உட்கார்ந்து நினைக்கிறாங்க அங்க நீ போயிடணும். ஆர்டர் பாரியா. செத்தவர் எல்லாம் சிரித்தாங்க எழுந்துடணும். எங்க அன்பர்கள் எல்லாம் சும்மா விளையாட்ட நினைக்காத. பெருமானுக்கு ஆர்டர் போறது பாருங்க. அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு ஆர்டர் போட்டவரே நம்ம வள்ளல் பெருமான் ஒருவர் தான். நான் அதை சார்ந்து உயர்த்தி பார்த்து சொல்ல, வேற எங்கன்னா இருந்தா நீங்க சொல்லுங்க. சொல்ல முடியாது. அப்பேருடைய கடைந்தெடுத்த பொருள் இது. சரியான பொருள், அற்புதமான பொருள், சத்திய பொருள், சத்தியமா சொல்லக்கூடிய வார்த்தைகள் இங்க எல்லாமே. எல்லாம் அந்த அன்பர் பேசினாலும் உண்மை வார்த்தை தான் அங்க பேசுவாங்க. அதுவே ஒரு ஒழுக்கம். ஆமாங்க. பிற குற்றம் விசாரியார் இருத்தல் மிகப்பெரிய ஒழுக்கம். அது சில பேர் பார்த்தா எந்த நிகழ்ச்சி போனால் ஒரு பூத கண்ணாடி மடியில் வச்சுன்னு வந்துட வேண்டியது. பூத கண்ணாடினா கடுகாட்டு ஒரு குற்றம் கூட மலையாட்டம் காமிக்காது. குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிக நாடி மிக்க கொலல் என்ன அதை மறந்துடுவான். குணம் 99.4 இருக்கு, அதை விட்டுற வேண்டியது. இந்த கடுகை பிடிச்சிக்க வேண்டியது. ஒரு பந்தில சாப்பிட்டா ஏன் சாம்பாரா இது உப்பு போட்டுக்கிறேன் ஐயா? எவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஏன் உப்பு போட பெரிய குறையா? அப்படி பிறர் குற்றமே விசாரிக்க கூடாது. இந்த உலகத்திலே பெரியவர்களே நாம் தனித்தனியா வந்திருக்கிறோம். உண்மைதான், அது எல்லாரும் அறிவீர்கள். என் மனைவி நானும் ஒன்னா பிறந்தோமா? என் மனைவி நானும் ஒன்னா போக போறோமா? இல்ல. இவர்களோடு கூடி வாழலாம், சேர்ந்து வாழலாம், சார்ந்து வாழலாம். இவர்களே கதியா இருந்து நம்ம ஏமாந்துடக்கூடாது. பெரியவர்களே அவங்களாம் இருக்கணும் தான். ஒரு உபகார கருவிகள் அவையெல்லாம் இருக்கணும் தான். அதுக்காக விட்டுவிட்டு ஓடப்படாது. அதே கதியா இருந்து மாண்டிடக்கூடாது. நம்ம வந்த வேலையிலே நாம விழிப்போடு இருக்கணும். எத்தனை வயதாச்சு, எத்தனை நாட்கள், இது வரைக்கும் என்ன அனுபவம் நமக்கு ஏற்பட்டிருக்குது? என்னால் ஆவதொன்றும் உனக்கு இல்லை எனினும் என்றாய் பெருமானே, நான் உன்னால் வாழ்கின்றேன், எனக்கு உண்மை உரைக்க கூடாது சுவாமி, அதுக்கு நான் தகுதி இல்லையா? ஐயா பார் சுவாமி, கனவுல அப்படி வந்து போக கூடாதா? நேர்ல வரலனோட பெருமானே அப்படி வந்து போய்யா. ஒரு நாள் கேட்டது உண்டா? கேட்கவே இல்லையே. நாம் மறந்து மட்டியால வாழ்ந்துன்னு இருக்கிறோம். கேட்கணும் சார். தட்டுங்கள் திறக்கப்படும். கேட்கணும். கேட்டா பெருமான் ரெடியா இருக்கிறாரு. எண்ணுதல் கேட்டல் ரெண்டும் ஒண்ணுதான். யாரே எண்ணினும் இறங்குகின்றார்க்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவம் என்றார் பெருமான். நாம் எண்ணுவதை சரியாக எண்ணினால் கூட பெருமான் சீர் சொல்லம் தராராம். என் பெண்ணுக்கு என்னென்ன வேணும்ன்றது பெண்ணு கேட்டா நம்ம செய்யறோம். பெட்டியும் பீரோவும் டிவியும் மிக்சியும் கிரைண்டரும் கேளாம நம்ம எப்படி நம்ம பெண்ணுக்கு செய்யறோமோ சீர் சொல்லம், அப்படி இறைவன் காத்துக்கின்னு இருக்கிறாராம். நம்ம கேட்கல சார். சுமாரியா நாளைக்கு செத்தா பாலுங்கிறான். நாளைக்கு செத்தா பாலுன்றது சாதாரண பயலுக்கே தெரிஞ்சியா என்னையா அது? ஆனா திடீர்னு என்ன பண்றான்? இன்னும் நேத்து நல்லா இருந்தான் சார், திடீர்னு செத்துறா சார், ஆச்சரியமாகுது அப்படிங்கிறான். இவையெல்லாம் ஆச்சரியமே இல்லை. நான் 54 வயது இந்த உலகத்துல வாழ்றேன், 70 வயது வாழ்றேன்னா நான் மற்ற உயிர்களுக்கு உபகாரம் செய்யாம, நான் வந்த வேலையை பார்க்காம எந்த வேலையை பார்த்து மோசம் போய் நடைபெணமாக வாழ்ந்த மாதிரி, இதுதான் ஆச்சரியம் என்றார் பெருமாள். 9 வாயிற்படி வழியாக இந்த காற்றாகிய அந்த மூச்சு மேலும் கீழுமாக வெளியேறாமல் இருந்தது பாரு, இது ஆச்சரியம். தன்னால் முடிந்ததை தங்கள் தரத்திற்கு ஒத்துவாறு முடியாமல் செய்யாமல் நான் பனைமரமா நின்ற ஆண் பனையா, இது ஆச்சரியம். இது ஆச்சரியமா? டான் போறது ஆச்சரியமா? டான் போறது எல்லாருக்குமே தெரியும். அது வருவதற்கு முன்னாலே என்ன வேலி அமைக்கணுமோ அந்த வேலியை போடல. மரணம் என்பதே சத்தியமாக ஆண்டவன் எழுதப்படவே இல்லை பெரியவர்களே. நாம வரவைத்துக் கொள்ளுகின்றோம் சான்றோர் பெருமக்களே. அதுதான் உண்மை. தாயாகி தந்தையுமாய் தாங்கும் தெய்வமா படைக்கும்போது எழுதி அனுப்புது 16 வயசுல இந்த பய பொருட்டுன்னு. அப்பட்டமான பொய்யுங்க. நாம தேடிக்கிறோங்க. சேயாக எனை வளர்க்கும் தெய்வமாக தெய்வம். எப்பேற்பட்ட அற்புதம்! என்னையும் பொருளென எண்ணி என் உள்ளத்தே அன்னையும் அப்பனும் ஆகி வீற்றிருந்து
தாய் தந்தையாத்துன்னு ஒவ்வொரு க்ஷணமும் நம்மளை இன்ஃபார்ம் பண்றாரு பெருமானு. அப்படி காலை எடுத்து பார்த்து வை காலை சொல்றாரா இல்லையா? நம்ம அறிவு சொல்லுது. அதுதான் ஆண்டவனுடைய செய்தி. அறிவு ஒவ்வொரு க்ஷணமும் வேலை செய்யுது சார். அறிவு தான் ஆண்டவன் என்பதை நாம மறந்துடுறோம். போன வாரமே நீ கத்திரிக்காய் சாப்பிட்டு ராத்திரி பூரா சொரிஞ்சு இந்த கவனங்குதா? நம்ம அறிவு சொல்லுது. கவர்னர் இன்னைக்கு ஒரு நாள் தான் கிடைக்குது. மனமாகிய பெண் குறுக்கிட்டு இன்னைக்கு ஒரு நாள் கிடைக்குது சுமாரியா என்று நாம் அடிச்சு தள்ளிட வேண்டியது எல்லா காரியத்தையும். உதாரணத்துக்கு இப்படி நிறைய காரியங்கள். அதனால அறிவின் கண் நிற்க வேண்டும் பெரியவர்களே. மனத்தின் கண் நின்று நாம் ஏமாந்து விடுகின்றோம். மனத்தை செம்மைப்படுத்த வேண்டும். மனம் எனும் பேய் பயலே என்று பெருமான் விரட்டுறார். என்னுடைய பேச்சுக்காகணும், இல்லைன்னா சாதாரண உன்னை விட மாட்டேன். மனதை அப்படி அடக்கி ஆடுறார். அப்படி அடக்கி ஒரு நிலை கொண்டாண்டீங்கன்னா அதுவே கூட கூட்டாளி ஆகிடும். அற்புதம் தான் ஐயா, நீங்க சொன்னது உண்மைதான் ஐயா என்ற நிலைக்கு நம்மளை ஆள்படுத்திக்கணும். அதனால் பிறர் குற்றம் விசாரியார் இருத்தல் இன்சொல்லாடல் இன் தவங்க. தவம் செய்யலாம், தவறுன்னு சொல்லல. இன்சொல் பேசாம ஒருவர் தவம் செய்வாரே ஆனால் அவருக்கு தவம் கை கூடாதுங்க. நாய் போல எரிஞ்சு வேர்த்து இனிய சொல்லே பேசுறது இல்லை, இன்பமும் காட்டுறது இல்லை, ஆண்மனைய ஒருமைப்பாடே இல்லை அவர்கிட்ட. அவர் போய் தவத்தில் உட்கார்ந்தா என்னங்க அர்த்தம்? தவத்துக்குன்னு ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு இருக்குங்க, ஒரு பேஸ் இருக்குங்க, தவத்துக்குன்னு ஒரு துவக்கம் இருக்குது. இவையெல்லாம் நாம் பாஸ் பண்ணாதான் அதுக்குள்ள என்ட்ரு ஆக முடியும். ஆமா, இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தாங்க. அந்த இன்சொல் பேசுவது பெருமான் சொல்றாங்க. மிகப்பெரிய அற்புத ஒரு தியான நிலை அது, ஒரு தவம் அது. அதுவே தவம். இனிமையாவே பேசி பாருங்களேன் ஒரு நாள் முழுக்க, அன்னைக்கு என்ன அற்புதம் நடக்குதுன்னு. ஆனா நம்ம பேசுறது இல்லை. அந்த ஆண்மனே ஒருமைப்பாடு உரிமை வெளியில தான் சன்மார் அன்பர்கள் தான் நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. இல்லத்திலிருந்து ஆரம்பிக்கணுங்க. அந்த ஆண்மனே ஒருமைப்பாடு உரிமையை எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் என்ற செய்தியை நம்ம இல்லத்திலிருந்தே ஆரம்பிக்கணும். எத்துணையும் பேதமுறாது என்றால் ஏன் நம்ம சாப்பிட்ற தட்டை மனைவி தான் போய் அலம்பணுமா? அதை யார் எழுதி வச்சாங்க? நான் சாப்பிட்ற தட்டு நான் அலம்பப்படாதா? நான் போட்டுற உடைய நான் துவைக்கப்படாதா? இது கூட எத்துணையும் பேதமுறாது நினைக்கூடிய ஒரு குற்றம் தான் இது. மனைவி துவைக்கட்டுமா என்று நம்ம பாடல போறது. சரி, மனைவி ஒரு 50 வருஷம் துவைக்கிறாயா, அவளால முடியல, ஒரு 10 ஆண்டு நீ துவைப்பியா? துவைக்கிறதுல அது என்ன பேதம் அது? அப்ப எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணக்கூடிய ஒரு எண்ணமா அது? இவற்றையெல்லாம் கலைந்தெடுக்கணும். அன்பை வெளியே மட்டும் இல்ல, தன்னுடைய பிள்ளைகள் கிட்ட, தன்னுடைய மனைவி கிட்ட, தன்னுடைய கூட பிறந்த சகோதரர்கிட்ட எல்லார்கிட்டையும் அன்பை பதிமாறணும். அதுல பதிவாராம வெளியே நான் சொல்லுவேனானால் அது வெளிவேஷம் என்று பொருள். உண்மை அதுதான். நாம் உயிராக அந்த அன்பை பதிமாற வேண்டும் பெரியவர்களே. அப்படி பதிவாறுவோனால் பெருமான் தயாரா இருக்கிறார். ஒரு க்ஷணத்துல கொடுக்க தயாரா இருக்கிறார். மேலையிலே இம்மையிலே மறுமையிலே ஒருமையிலே தவத்தால் மேவுகின்ற விளைவை எல்லாம் தர்ம சாலையிலே ஒரு பகலில் தந்த தனிப்பதி என்றார். ஒரு பகல் பொருளை தராராம் பெருமான். அடடா, அப்பேறு பொருளை நான் பெறுவதற்கு எவ்வளவு காலம் தாட்டினேன். என் போல் நீங்கள் முயற்சி செய்யாதீர்கள், காலம் தாட்டாதீர்கள். தர்மசாலையை துவங்கியவன் தான் பெருமானுக்கு குற்றால அறிவு போல் கொட்டுதான் பெருமானுடைய அருள். எப்பா தவம் செய்தேன், பூஜை செய்தேன், யாகம் செய்தேன், என்னென்ன காரியமும் பண்ணேன், அவற்றிலெல்லாம் கிடைச்சது. கிடைத்தால் கூட போதும் என்ற ஒரு நிறைவு ஏற்படல எனக்கு. போதும் போதும் ஐயா, போதும் 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 என்ற ஒரு நிறைவு ஏற்படுது. எப்போ நிறைவு ஏற்படுது?